வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எட்வர்ட் ஜெனரை பற்றி பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் பால் என்ரிச்சை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி this video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான டெய்லி நீட்ஸை இந்த BuyMote e-shopping ஆப்பில் டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் BuyMote வெல்கம் கிட்டுன்னு ஒரு காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. 999க்கு 25 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு அது வர்த்தாக தோணுது. உங்களுக்கு வர்த்தாக தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாப்புலரான பிராண்ட்ஸும் இருக்குது. நமக்கு தேவையான பிராண்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டை டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Contribution of Paul Ehrlich. Paul Ehrlich, born in 1854 to 1950. He was an outstanding German scientist and genius extraordinary activity. He was a great knowledge of medical science. He was a large number of technical methods வந்து proposed பண்ணியிருக்காரு. என்னன்னா daily usage in microbial and chemical laboratories. In 1879 இவர் அப்ளை பண்ணது என்னன்னா stain to cells tissues வந்து revealing their functions. In 1882 இவர் ரிப்போர்ட் பண்றாரு எதுனா acid phagocytes of tuberculosis. 1890 to 1900 it did important research in immunology important பண்றாரு. இவர் எதை ஃபவுண்ட் பண்றாரு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் எஃபெக்ட் ஆஃப் இம்யூன் சீரமை வந்து எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றது அப்படின்னு. இவர் இன்னொன்று இன்ட்ரடியூஸ்டு பண்றாரு மெத்தட்ஸ் என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங் டாக்ஸிங் அண்ட் ஆன்டி டாக்ஸிங் அப்படின்ட்டு. இது இப்படி பண்ணும்போது இது எப்படி கோஸ் ஆகுதுன்னா மினிமல் அண்ட் டோஸ் ஆகுது. இன் 1890 இவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு என்னன்னா சைட் செயின் தியரி ஆஃப் ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு. இன் 1909 இவர் இன்னொரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா சால்வன்சன் அண்ட் ஆன்டி சால்வன்ஸ் காம்பவுண்டை சம்டைம்ஸ் அது வந்து என்ன சொல்கிறோம் மேஜிக்கல் புல்லட்னு அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்பபிள் ஆஃப் டிஸ்ட்ராயிங் சிப்ளோசஸ் ஆஃப் சிப்பிள்ஸ் வித் ஒன்லி மாடரேட் டாசிங் எஃபெக்ட்ஸ். இது கண்டினியூ பண்ணியிருக்காரு இது எக்ஸ்பெரிமெண்ட்டை அன்டில் 1912 வரைக்கும். அனௌன்ஸ் பண்ணது டிஸ்கவரி ஆஃப் நீனோ சால்வன்சன். This created a new branch of medicine known as chemotherapy அப்படின்ட்டு. இதோட கான்செப்ட் என்னன்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் லியூக்ரியாட்டிக்ஸை வந்து டை ஸ்டெயின்ஸ் பண்ணுறது. அது எப்படி ரிசல்ட் வருதுன்னா பிளட் கவுண்டிங் வந்து டைப்பிங் வந்து மாடர்ன் எமிட்டாலஜியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க இம்யூனாலஜி செல்ஸில் டெட்லைன் ஆஃப் பிளட் செல்ஸ் டிசார்டர்ஸாக ஆகுது. அப்புறம் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் அண்ட் ஆக்டிவேஷன் ஆன்டி சீரம். அது வந்து எப்படின்னா சீரமை வந்து ப்ரோட்டீன் ரிசர்ச்சில் ஸ்டாண்டர்டாக வேக்சினேஷன்ஸ் பண்ணி அதை வேக்சினேஷன் மெடிசனாக எடுக்கிறாங்க. அப்புறம் சைட் செயின் தியரி வந்து ரிசிப்டார் லிகண்ட் கான்செப்டை வச்சு ஹீமோகுளோபின் ரிசிப்டார் வச்சு ரிசர்ச் பண்ணி மாடர்ன் இம்யூனாலஜியை எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் மேஜிக் புல்லட் தியரி. அது எப்படின்னா கிளினிக்கல் ட்ரக் டிசைனில் ட்ரக் டெஸ்டிங் டெவலப்மெண்ட் டார்கெட்ஸில் வச்சு டார்கெட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ப்ரோஃபில்லிங்காக பண்ணுறாங்க. டெவலப்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ட்ரக்ஸில் கெமிக்கலான ஒரு பேத்தாலஜிக்கல் ட்ரக்கை வந்து அவங்க மாடர்ன் கிளினிக்கல் கார்டியாலஜிக்கல் எமிட்டாலஜி பண்ணி அது ஆன்டி இன்ஃபெக்டிக் ட்ரக் ஆகி தெரபிஸ் ஆகி மோனோ சிபோதெரபிக்கா ஆகுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.